வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிபிகேஷன் ஏப்ரல் 1 2025 வந்துருச்சு. ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2025 பிரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ ஆஸ் பர் ஆனுவல் பிளானர் ஆண்டு அறிக்கை, அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் கால அட்டவணை கொடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சி. அந்த அடிப்படையில் கரெக்டாக அந்த தேதியில் சொன்ன டேட்ல எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே போல இரண்டாவதாக மிகப்பெரிய நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கறது என்னன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கும், எல்லாருமே கேட்கறது இதுதான். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் டீட்டெயிலாக இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸு. நான் இதை பின்னாடி வரேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் திட்டமிட்டபடி ஏப்ரல் 25ஆம் நாள் 2025 நம்ம எதிர்பார்க்கலாம். 99% எதிர்பார்க்கலாம். 1% முன்னாடி பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 99% இதே டேட்ல எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுது, ஜூலை 13, 2025. ஸோ இதுல எந்த மாற்றமும் பெருசா இருக்க போறதில்லை. அப்ப இதுலயும் மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லை. ரிசல்ட் எப்ப எதிர்பார்க்கலாம், அதிகபட்சமாக நவம்பருக்குள்ளார, இந்த வருஷம் நவம்பருக்குள்ளாரே ரிசல்ட்டையும் எதிர்பார்க்கலாம். இதுல கல்வி தகுதி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெரும்பாலும் இந்த பணிகளுக்கு 10ஆம் வகுப்பு தான் தேர்ச்சி. ஒரு சில பணிகளுக்கு மட்டும், இப்போ ஃபாரஸ்ட் கார்டு மாதிரி விஷயங்கள்ல நீங்க +2 படிச்சிருக்கணும். +2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க +2ல படிச்சிருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும். ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி பணிகளுக்கு மட்டும் +2ல நீங்க பிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது பாட்டனி அல்லது ஜுவாலஜி 4 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும், ஸ்டெனோகிராஃபர் முடிச்சிருக்கணும். இது கம்பல்சரி கிடையாது. டைபிஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கு, அந்த பணிகளுக்கு டைப் ரைட்டிங் முடிச்சவங்க எலிஜிபிள். டைப் ரைட்டிங் முடிச்சவங்க சர்டிபிகேட் கையில வச்சிருக்கணும். ரெண்டுமே ஹையர் வச்சிருந்தா பெஸ்ட். ஹையர் தமிழ்லயும் ஹையர், இங்கிலீஷ்லயும் ஹையர் வச்சிருந்தா பெஸ்ட். ஆனா நோட்டிபிகேஷன்ல அப்படி அவங்க சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒண்ணுத்துல ஹையர் ஒண்ணுத்துல லோயர் இருந்தா கூட போதும்னு சொல்றான். ஆனால் நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கவுன்சிலிங் போறீங்க. யார் போறது, ஒரு ஹையர் ஒரு லோயர் வச்சிருக்கிறது போறாரு. இன்னொருத்தர் வராரு, உங்க மார்க்கே இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவரு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஹையர் வச்சிருக்காரு. அப்ப அவருக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப ரெண்டுமே ஹையர் இருந்தா பெஸ்ட். ஒன்னு ஹையர் ஒன்னு லோயர் இருந்தா பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள், அவ்வளவுதான். அதே போல ஸ்டெனோகிராஃபர் அந்த பணிகளுக்கு மட்டும், இப்ப விஓக்கு போய் நீங்க ஸ்டெனோகிராஃபர் முடிச்சிருக்கணும் அவசியம் இல்லை, டைபிஸ்ட் முடிச்சிருக்கணும் அவசியம் இல்லை, ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு முடிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. அப்ப விஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்மேன் இந்த மாதிரி பணிகளுக்கு பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மற்ற பணிகளுக்கு தான் டைபிஸ்ட்னா அந்த சர்டிபிகேட் கையில வச்சிருக்கணும், ஸ்டெனோகிராஃபர்னா ஸ்டெனோகிராஃபருக்கான அந்த சர்டிபிகேட் கையில வச்சிருக்கணும். அப்படி இருந்தா நீங்க அந்தந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இது முக்கியமான கல்வி தகுதியா பார்க்கப்படுது. ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் நீங்க 12th படிச்சிருக்கணும். அதுல சயின்ஸ் படிச்சிருக்கணும். அதாவது பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பாட்டனியோ ஜுவாலஜியோ ஏதோ ஒரு சப்ஜெக்டை படித்திருக்க வேண்டும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா வேக்கன்சி, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஒரே கேள்விதான். அதிகபட்சமா என்ன சார் இருக்கும், குறைஞ்சபட்சமா என்ன சார் இருக்கும்? தோராயமாக 5000 வேக்கன்சி, அதுக்கு மேல வருவதற்கு தான் அதிகபட்சமாக வாய்ப்பு உள்ளது. தோராயமா மேபி அவன் கம்மியா நோட்டிபிகேஷன்ல கொடுத்தாலும் அது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம் எழுதி ரிசல்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கிற வரைக்குமே அவங்க வேகன்சி கூட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால கட்டாயமா வரக்கூடிய வேகன்சி மினிமம் 5000ல இருந்து 7000 வரைக்கும் இருக்கலாம். 5 to 7000 இருக்கலாம். அது மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கடைசியா அந்த நோட்டிபிகேஷன், அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது பாருங்க, அப்போதான் தெரியும் எவ்வளவு அதிகமா கூட்டிகிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஏஜ் லிமிட், வயது தகுதியை பொறுத்தவரையில நம்ம பல வகையில பிரிக்க முடியும். கடந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா 32, 34 அப்படிலாம் கொடுத்துருக்குறான். ஆனா இந்த வாட்டி பாருங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம்லாம் இந்த கோவிட் டைம்ல எக்ஸ்ட்ரா 2 வருஷம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் இப்ப குறைச்சிட்டான். எஸ்ஐ நோட்டிபிகேஷன்லயே குறைச்சிட்டான். 30 தான் ஏஜ் லிமிட். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா 32 கொடுத்துருந்தான். இப்ப திரும்ப 30 குறைச்சிட்டான். அப்ப இந்த நோட்டிபிகேஷன் ஏப்ரல் 25 வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியும் அதிகபட்ச வயது தகுதி என்னவா இருக்குன்னு. ஆஸ் பர் 2024 நோட்டிபிகேஷன் ஏஜ் லிமிட் 18ல இருந்து 30 வரைக்கும் பொது பிரிவினர், 18 to 32 ஒரு சில பணிகளுக்கு மட்டும் பொது பிரிவினர். ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் 21ல இருந்து 31 வயசு வரைக்கும். பிஓக்கும் இதேதான். இதெல்லாம் யாருக்குன்னா ஜெனரலுக்கு. இப்ப நீங்க பிஓவா ஆகணும்
அதர் கேட்டகரியில வரீங்க, அதாவது ஜென்ரலை தவிர்த்து மற்ற எல்லாருமே பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம், டிசி அல்லது எஸ்சி, எஸ்சி, எஸ்டி யாரா இருந்தாலும் 42 வயசு வரைக்கும் எழுதலாம், அதிகபட்ச வயது தகுதி. இதுவே ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு ட்ரை பண்றீங்க, டைபிஸ்டுக்கு சில போஸ்டிங்லாம் ஏஜ் லிமிட், நோ அப்பர் ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்கான் நோட்டிபிகேஷன்லேயே. ஸோ அது வந்தா தெரியும். மினிமமா பாத்தீங்கன்னா 37 வயசு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி 37 வயசு வரைக்கும் எழுதலாம், சாரி மேக்சிமமா. அதே போல 34 வயசு வரைக்கும் பிசி, எம்பிசி, டிசி, பிசி முஸ்லீம் இவங்கெல்லாம் எழுத முடியும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெறும் 10th மட்டும்தான் பாஸ். நான் 10th தான் படிச்சிருக்கேன், அதுக்கு மேல படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க தான் இதெல்லாம். 10th மேல படிச்சுட்டேன், ஐடிஐயோ, டிப்ளமோவோ, 12தோ அல்லது எனி டிகிரியோ ஏதோ ஒன்று படிச்சிருக்கேன் அப்படின்னா நோ அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் திஸ் கேட்டகரி வித்தவுட் ஜெனரல். பொது பிரிவினர் அல்லாதவர்களுக்கு இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க முடிச்சிருந்தால் கூட உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டே கிடையாது, 59 வயசு வரைக்கும் எழுதலாம். ஸோ இதுதான் அதுக்கான ஏஜ் லிமிட். அடுத்தது இப்பதான் முக்கியமான இடத்துக்கே வரும், என்னது? படிக்கிறது. இதெல்லாம் ஜென்ரலான விஷயம். வேலைக்கு போனா படிக்கணும், பாஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், சிலபஸை ஹார்ட் காப்பியா பிரிண்ட் பண்ணி கையில வச்சுக்கிட்டு படிங்க. எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாரானாலும் சிலபஸ் படி தான் படிக்கணும். அதுல ஆர்டர் சொல்றோம். குரூப் 4க்கு படிக்கிறவங்களுக்கான ஆர்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, பொது அறிவு இருக்குது, இங்கிலீஷ் கிடையாது. கரெக்டா? குரூப் 4ல. இதுவே நீங்க பிடபிள்யூடியா இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது. மாற்றுத்திறனாளியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலம் இருக்குது. ஸோ நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்? பிடபிள்யூ கேட்டகரி மட்டும் இங்கிலீஷ் எழுதலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா சிலபஸை வச்சுக்கிட்டு 6th to 10th ஸ்கூல் புக்ஸை படிக்கலாம், சிலபஸை பேஸ் பண்ணி இவங்க மட்டும். ஸோ மற்றவங்களுக்குலாம் பொதுவாக சொல்றேன், நீங்க இந்த ஆர்டர்ல தான் படிக்கணும். 6th to 10th தமிழ் முதல்ல படிக்கணும், 11th 12th தமிழ், அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் புத்தகம், 6th to 10th மேக்ஸ் புக்கு வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முந்தைய ஆண்டு வினாக்கள் 2024-25 டிஎன்பிஎஸ்சி நடத்தின எல்லா எக்ஸாம், எந்த எக்ஸாம் வந்தாலும் பரவாயில்ல, மேக்ஸ் கொஸ்டின் நீங்க பார்க்கணும். அடுத்தது 6th to 12th சோசியல் சயின்ஸ், 6th to 12th சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல், அதாவது நம்ம வரலாறு, குடிமையியல், புவியியல், பொருளாதாரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் 6th to 10th. இது முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் 11th and 12thல முடிந்தால், நேரம் இருந்தால் 11, 12வது புத்தகத்தை படிக்கலாம். அப்புறம் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அறிவியல் பாடங்களை படிக்கலாம். அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்குல்ல, அதை 6th to 10th படிக்கலாம். கடைசியா கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையில ஒரு ஆண்டுக்கு படிக்கணும். ஜூன் 2024 இருந்து ஜூன் 2025 வரைக்கும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இது எல்லாமே எப்படி எதை பேஸ் பண்ணிருக்கணும்னா ஒன்லி பேஸ்ட் ஆன் சிலபஸ். நீட் டு ஸ்டடி. நீங்க படிக்க வேண்டியது சிலபஸை பேஸ் பண்ணி, சிலபஸை பிரிண்ட் பண்ணி கையில வச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படிக்கலாம். இதுக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செக் பண்ணி பார்க்கலாம். கடைசியா நடந்த டெக்னிக்கல் சர்வீஸ் 2024 நடந்தது. அந்த டெக்னிக்கல் சர்வீஸ் கொஸ்டின் பேப்பர் பாருங்க, அதுதான் இந்த பேட்டர்ன்ல இருக்கும். அதாவது தமிழ்ல சிலபஸ் இப்ப மாத்திட்டாங்க, அந்த மாற்றிய சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி அங்கதான் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளான்ஸ் நீங்க வாங்கி அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருந்தே பார்த்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்க படிக்கணும். இந்த ஆர்டர்ல தான் படிக்கணும், இந்த புக்கை தான் படிக்கணும். இதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்றதுக்கு வச்சுக்கணும் வித் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய சிலபஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது. போய் தாராளமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி நீங்க படிச்சுக்க வேண்டியது தான். அதை பார்த்துக்கிட்டு இதை படிச்சுக்கினா கண்டிப்பா கட்டாயமாக உங்களால குரூப் 4 எக்ஸாம்ல கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கு நம்ம ஆன்லைன் கோர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது? நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச், ஒன்லி ஜிஎஸ். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் எடுக்க போறது கிடையாது. ஜிஎஸ்ல பயாலஜி எடுக்க போறது கிடையாது. ஹிஸ்டரி, ஐஎன்எம், கான்ஸ்டியூஷன், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, 9, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஒன்லி ஜிஎஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A, 4 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ்ல 40 to 50% கவர் ஆகுது. இது போல டெக்னிக்கல் சர்வீஸ், மற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள், எஸ்ஐ போலீஸ் எக்ஸாமு, எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமு, இதையும் தாண்டி மத்திய மாநில அரசுகள் நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகள்லையும் எங்கெங்கெல்லாம் பொது அறிவு வருதோ, ஜெனரல் ஸ்டடிஸ், ஜிஎஸ் எங்கெல்லாம் வருதோ
அங்கெல்லாம் நம்ம கோர்ஸ் உங்களுக்கு 100% இல்லை 200% யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் இந்த சப்ஜெக்ட்ஸ் இதை நம்ம எடுக்க போறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இந்த கோர்ஸ் இருக்க போகுது. இப்போதைக்கு யூனிட் நம்பர் 8 and 9 தமிழ்ல எடுத்திருக்கேன். அதை நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி PDF அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா அதுக்கான சோர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் தமிழ்ல தான் அதிகமா இருக்குது. நோட்ஸ் எடுக்கிறதும் அதெல்லாம் நம்ம ஈஸியாக எடுக்க முடியுது. ஸோ அதை நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறமா PDF அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ நீங்க யோசிக்கலாம், என்ன யூனிட் 8, 9 இல்லவே இல்லையே, இப்பதான் யூனிட் 6 தானே இருக்குது. யோசிக்கலாம், கரெக்ட் தான். அவன் சும்மா நம்பரை மாத்தி வச்சிருக்கிறான். யூனிட் 8 இப்ப 6, முன்னாடி யூனிட் 9 இப்ப 5 மாத்தி வச்சிருக்கிறான், அவ்வளவுதான். எக்கனாமிக்ஸை கொண்டு வந்து யூனிட் 9ல சேர்த்துட்டான். ஐயன் நம்ம கொண்டு போய் ஹிஸ்டரி கூட சேர்த்துட்டான். அவன் சேர்த்துட்டு போறான், நம்ம எதையும் பண்ண போறதில்ல. தெளிவா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கோர்ஸை நடத்ததான் போறோம். ஸ்கூல் புக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா TNPSC, SSC, ரயில்வே, SI, போலீஸ், UPSC தேர்வுகள் எல்லாத்தையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சி அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து தான் கிளாஸ் எடுக்கிறோம். அது போக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெஷலான ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க. அதெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் அந்த கிளாஸ் நம்ம கோர்ஸை கொடுக்குறோம். இந்த கோர்சஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் கிளாஸா இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் லைவ் கிடையாது. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தாராளமாக உங்களால் இந்த கோர்ஸை ஒர்க்கிங் பர்சன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, இல்லை வீட்டில இருந்து ப்ரிப்பேர் பண்ற போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டகரிஸ், அதில் TNPSC இருக்கவங்க குரூப் 4லயோ 2லயோ ஒர்க் பண்ணி அடுத்தது குரூப் 2க்கோ குரூப் 1க்கோ ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ரெக்கார்டட் வீடியோ தான் கொடுக்குறோம். ஏன்னா லைவ்னா ஒரு டைம்குள்ள வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் பார்க்க முடியாது, எல்லாராலையும் பார்க்க முடியாது. ரெக்கார்டட் வீடியோனா எப்பப்பெல்லாம் அவங்க ஃப்ரீயா இருக்காங்களோ அப்பெல்லாம் அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இதுல கொடுக்கக்கூடிய வீடியோஸ், ரெக்கார்டட் வீடியோஸ் நம்ம கிளாஸ்ல என்ன எடுக்கிறோமோ அது அப்படியே PDF ஆகும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்லேயே இருக்கும். இது ரெண்டுத்தையும் நீங்க மொபைல் ஆப்ல மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது, யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது, பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய உழைப்பு. இவ்வளோ நாள் நம்ம கிரியேட் பண்ண எல்லா நோட்ஸும் ஒருத்தருக்கு எளிமையா ஈஸியாக ஒரு கையில போய் சேர்ந்துருதுன்னா அதனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது சட்டப்படி குற்றமும் கூட இல்லையா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல. ஸோ நம்ம வந்து கிரியேட் பண்ண 10 வருஷமா ரெடி பண்ணி வச்சிருந்த நோட்ஸை நாம ஒருத்தர் கொடுக்கும்போது என்ன பண்றாங்க, அதை ஈஸியா ஸ்ப்ரெட் பண்றாங்க மற்ற குரூப்ல அல்லது வேற தெரிஞ்சவங்களுக்கு, இல்லை வேற இன்ஸ்டியூட்ல. நிறைய நீங்க நம்ப மாட்டீங்க, நிறைய இன்ஸ்டியூட்ல நீங்க நினைக்கிற சோ கால்டு பெரிய ஸ்டாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்ஸ்ல எல்லாம் ஜாயின் பண்ணி இங்க இருந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. நாம கஷ்டப்பட்டு நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம், அவங்க ஈஸியா என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போய் அதை வச்சு அவங்க நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ ஈவன் நம்ம சொல்லி கொடுத்த கான்ஸ்டியூஷன் ஷார்ட்கட்டு, எக்கனாமிக்ஸ்ல ஜாகிரபியில சொல்லி கொடுத்த ரிவர்ஸுக்கு சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் எல்லாம் வேற ஒரு இன்ஸ்டியூட்ல, பெரிய இன்ஸ்டியூட் தான் அது, அங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் நம்மள்ட்ட வந்து சொல்றான், சார் நீங்க சொல்லி கொடுத்த அதே ஷார்ட்கட் அந்த சார் சொல்றாரு சார் அப்படின்னு. சரி, எது எப்படியோ பண்றாங்க, பட் இருந்தாலும் இந்த நோட்ஸ் அவங்க கைக்கு போறதுக்கு நம்ம அனுமதிக்கிறது கிடையாது. அதுதான் ரீசன், நம்ம யார் கைக்கும் தனியா கொடுக்கல, பிசிக்கலா ஷேர் பண்ணாததுக்கு ரீசன் அதுதான். 1 year வேலிடிட்டி. கோர்ஸோட ஃபீஸ் 3500 ஃபுல் கோர்ஸ். இண்டிவிஜுவல் சப்ஜெக்டா ஜாயின் பண்றீங்கன்னா 799 இதுக்கான ஃபீஸ், சிங்கிள் பேமெண்ட். எந்த கன்செஷனும் யாருக்கும் கிடையாது, எந்த ரீஃபண்டும் கிடையாது. இந்த வகுப்புகள் யாருக்குன்னா நம்பிக்கையும், இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணா நம்ம பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும். அதே நேரத்தில் நான் படிக்கணும், எல்லாமே கத்துக்கணும்னு ஆர்வப்படுறவங்க, அவங்களுக்கு தான் அந்த கோர்ஸ். அப்படி நம்பி நீங்க உள்ள வந்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் பக்காவா கொடுத்துருவேன், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கு ப்ரூஃபாக 2024 நடந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 டெக்னிக்கல் சர்வீஸ், குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்னு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கிறோம். நம்ம கிளாஸ்ல நம்ம நடத்தி என்ன எக்ஸாமுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத கரெக்டா அந்த யூடியூப் சேனல்லையே போட்டிருக்கிறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் அந்த கிளாஸ் கொடுக்குறோம். மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டுக்கு தனியா, ஐபோனுக்கு தனியா, வெப்சைட்ல போய் நீங்க லேப்டாப்ல பாக்குறதுக்கு அல்லது டேப்ல பாக்குறதுக்குலாம் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நான் வந்து கைட் பண்றேன் எப்படி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும், இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன எடுக்கிறோம், இந்த கோர்ஸ் உங்களுக்கு எந்த விதத்துல ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நீங்க தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல. ஃபர்தரா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க டவுட்ஸை போடலாம். நம்பிக்கையோட படிச்சுட்டே இருங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. உங்களுடைய முயற்சி தான், உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுடைய வெற்றிக்கு பாதையாக அமைய போகுது. அதனால கடினமா உழைங்க, நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க, இன்ட்ரெஸ்டோட இருங்க. ஏனோ தானு படிக்காதீங்க, மனப்பாடம் பண்ணிட்டு இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள்ல இல்ல ஒரு வாரத்துல 2 வாரத்துல மறந்து போற மாதிரி படிச்சிடாதீங்க, புரிஞ்சு படிங்க. நம்ம இலக்குகளை உயர்வா வைங்க. வெறும் குரூப் 4 மட்டும் இல்லாம குரூப் 2 எழுதணும், குரூப் 1 எழுதணும், அந்த மாதிரி இடங்களுக்கு போகணும்னு நினைங்க. நம்பிக்கையோட படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.